10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.3 la fourth question. Using the Lagrange's mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. First subdivision, f of x equal to x cube minus 3x plus 2. இங்கே x belongs to closed bracket minus 2 plus 2. ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருவாங்க அப்படின்னா, யூஸிங் லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஸோ லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அட் விச் தி டேஞ்சன்ட் இஸ் parallel to the secant line. இந்த டேஞ்சன்ட் வந்து parallel to secant line at the end points of the given interval. சில given interval பார்த்தீங்கன்னா -2 to +2 இருக்குது, -2, +2 இருக்குது, க்ளோஸ்ட் ப்ராக்கெட். ஸோ இந்த என்ன பண்ணோம், இந்த given interval வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணோம், டேஞ்சன்ட் லைன். இந்த டேஞ்சன்ட் லைன் இஸ் parallel to secant line சொல்கிறோம். சில டயக்ராம் பாருங்கள், இந்த secant லைன் அப்படி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். சும்மா ரஃப் டயக்ராம் மாதிரி போட்டிருக்கோம். சில ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ secant லைன் அப்படின்றது இப்போ ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம். என்ன இருக்குன்னா f of x அப்படின்றது x cube minus 3x plus 2. இந்த f of x வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். இதை ஒரு கர்வாக ட்ரா பண்ணுறோம். இந்த x axis y axisல ஒரு கர்வ் ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இந்த கர்வுக்கு என்ன பண்ணோம், ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த கர்வ் டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த டேஞ்சன்ட் லைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் பாருங்கள், -2, +2. நம்ம கிவன் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, -2 +2 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வல் நமக்கு -2னா லெஃப்ட் சைடில் வரும். நம்ம சும்மா ரஃப் டயக்ராம்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா x = a, இங்கே x = b. இந்த கிவன் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லேயே என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லேயே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணுறது வந்து சீக்கன் லைன். இந்த கிவன் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த கர்வில் டச் ஆகிறதா வந்து ஒரு லைன். அந்த லைன் வந்து சீக்கன் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேலே அந்த கர்வ் டச் பண்ணுற போகும்போது ஒரு டேஞ்சன்ட் லைன் இருக்குது, இங்கே கீழே சீக்கன் லைன் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டும் இந்த சீக்கன் லைன் இது ரெண்டும் பேரலாக இருக்கும். டேஞ்சன்ட்டும் இது வந்து பேரலாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அந்த டேஞ்சன்ட் இஸ் parallel to the secant line at the end points. அந்த கிவன் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -2 to +2க்குள்ளே ஒரு சீக்கன் லைன் ட்ரா பண்ணுறோம். மேலே அந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டினில் பாருங்கள், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டேஞ்சன்ட் இஸ் parallel to the secant line at the end points of the given interval. ஸோ f of x அப்படின்றது ஒரு கியூபிக் பாலினாமியல் x cube minus 3x plus 2 கொடுத்துருக்காங்க. இங்கே x belongs to closed bracket -2, +2. சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் given f of xன்றது பாருங்கள், x cube minus 3x plus 2. ஃபஸ்ட் ஒன் நம்ம f of x என்ன, இந்த லெக்ராஞ்சிஸ் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த f of x வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கா, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கண்டினியூஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த f of xல ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்ன்றப்ப க்ளோஸ்ட் ப்ராக்கெட், அதாவது -2 to +2 இந்த இன்டர்வல் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. f of xல -2லேருந்து +2. ஸோ க்ளோஸ்ட் ப்ராக்கெட் அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ -2 நெக்ஸ்ட்டு -1 0 1 2. ஸோ இந்த பிட்வீன் வேல்யூ என் பாயிண்ட்ஸ் அந்த பிட்வீன் வேல்யூ எல்லா வேல்யூமே எடுத்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு வேல்யூ எடுத்து f of xல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே f of xல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே என்ன பண்ணுற, எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்ளை பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். அது என்ன, இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது. இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்காது. ஸோ இப்போ -2லேருந்து +2க்குள்ளே எந்த ஒரு வேல்யூ எடுத்து f of xல நம்ம அப்ளை பண்ணாலும் அது என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ f of x இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் -2, +2. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டினியூஸ்னா க்ளோஸ்ட் ப்ராக்கெட், டிஃபரன்ஷியபிள்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட், f of x இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் -2 ஓப்பன் இன்டர்வல் -2, +2. அது என்ன பண்ணுன்னா, கிவன் f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x கிடச்சிரும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல்னால் என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, -2 +2 எடுத்துக்கூடாது. பிட்வீனில் பார்த்தீங்கன்னா -1 0 +1 இருக்குது. இப்போ அந்த பிட்வீன் பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோன்னா f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதனால எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், அதாவது இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ f of x இஸ் இப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இப்போ f of x இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2, +2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணுறோம். மீன் வேல்யூ தியரம் என்னன்னு பாருங்கள், f dash of c = f of b minus f of a by b minus a. இதான் வந்து என்னது
மீன் வேல்யூ தியரம் f dash of c equal to f of b minus f of a by b minus a. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு f of x கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம், செகண்ட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட்டோம், தேர்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன ஃபைன் பண்ண போகிறோன்றது பாருங்கள். f of b நமக்கு தேவை, ஃபஸ்ட்டு பாருங்கள் f of b தேவை, நெக்ஸ்ட்டு f of a தேவை, அப்புறம் b minus a தேவை, இங்கே லெஃப்ட் சைடில் f dash of c தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா f of b நம்ம ஃபைன் பண்ணிடுறோம். ஸோ f of b அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த கிவன் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -2 to +2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது a, -2ன்றது ஏனும், bன்றது +2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ f of b அப்படின்னா f of இங்கே என்ன பண்ணுறோம், b எக்ஸுக்கு 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு f of xல் எக்ஸுக்கு 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ f of 2 ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா, இதில் பாருங்கள் எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா என்ன பாருங்க 2 cube minus 3 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்தா 3 × 2 + 2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 2 cube வேல்யூ பார்த்தீங்கன்னா 8, 3 × 2 6, வெளியில் மைனஸ் இருக்குது, இப்போ -6 கிடச்சிரும், +2ன்னு வந்துடும். ஸோ அப்போ 8 + 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10ல் 6 போயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 4ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ கிவன் இன்டர்வலில் -2 to +2 இருக்குது. ஸோ அப்போ f of bனா என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு bன்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிவன் f of xல் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு f of bயோட ஆன்சர் வந்து 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மைனஸ், அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் -2 இருக்குது, அப்போ அது ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ f of a. ஸோ இப்போ f of a ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கிவன் அந்த f of xல் அப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸுக்கு -2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா f of -2 ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே எக்ஸுக்கு -2 கொடுத்தோன்னா -2 ஹோல் க்யூப்னு வரும். இப்போ -2 க்யூப் பண்ணால் -8 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு எக்ஸுக்கு -2 கொடுத்தோம்னா -2 × -3 +6ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு +2. ஸோ அப்போ -8 இங்கே +6 +2 +8, அப்போ 8 - 8 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிரும். அப்போ f of a வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள் ஃபார்முலாவில் f dash of c ஈக்குவல் டு f of b minus f of a by b minus a. இப்போ f of b நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், f of a ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு bங்கிறது நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, a வோட வேல்யூ -2. ஸோ இப்போ நம்ம என்ன வேறு என்ன தெரியும்னா f dash of c, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற f dash of c நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம f of x தெரியும், f of xங்கிறது x³ - 3x + 2. ஸோ இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x, ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்னது, x power n ஃபார்முலா n × x power n - 1. ஸோ ஃபஸ்ட்டு பவரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே என்ன வரும், 3 × x² கிடச்சிரும். x³ 3 × x² -3 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1, இப்போ -3ன்னு கிடச்சிரும். இன்ட்டு 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம், இந்த கான்ஸ்டன்ட் டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இப்போ f dash of x ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 3x² - 3ன்னு கிடச்சிரும். இது வந்து f dash of xல் இருக்குது, நம்ம cயில் தான் ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்க்காக cன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ f dash of c ஈக்குவல் டு என்ன வரும், 3c² - 3ன்னு கிடச்சிரும். f dash of c ஈக்குவல் டு 3c² - 3. ஸோ இப்போ எல்லா வேல்யூம் ஃபைன் பண்ணிவிட்டோம், அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், f dash of c ஈக்குவல் டு f of b minus f of a by b minus a இருக்குது. இங்கே f dash of cன்ற பாருங்கள், f dash of cன்றது 3c² - 3. இப்போ 3c² - 3 ஈக்குவல் டு f of b, f of b வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம் 4ன்னு. அப்போ 4 மைனஸ் f of aன்றது 0. இப்போ 4 - 0 டிவைடட் பை b minus a, bன்றது +2 மைனஸ் ஆஃப் aன்றது -2. ஸோ இப்போ 4 - 0 4ன்னு வந்துடும். இங்கே 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். இப்போ 2 + 2 ஆன்சர் வந்து 4ன்னு கிடச்சிரும். இப்போ 4/4 4 நம்ம கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிரும். இப்போ 3c² - 3 ஈக்குவல் டு ஆன்சர் 1 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 3c² நெக்ஸ்ட் -3 ஈக்குவல் டு 1 அப்படின்னா 3c² அப்படியே வச்சுக்கிங்க. இந்த -3 வந்து ரைட் சைடில் போகிறப்ப +3 ஆயிரும். ஆல்ரெடி ப்ளஸ் உங்கள் ரைட் சைடில் 1 இருக்குது, இப்போ -3 இருந்தால் +3, இப்போ 1 + 3 4ன்னு கிடச்சிரும். இப்போ 3c² ஈக்குவல் டு 4. நம்ம சியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ c² அப்படியே வச்சுட்டு 3 வந்து ரைட் சைடில் போகிறப்ப டிவைடாக மாறிடும். இப்போ c² ஈக்குவல் டு 4/3. இப்போ c² ஈக்குவல் டு 4/3னா இங்கே சியோட வேல்யூ என்ன பண்ணோம், ரூட் எடுக்கணும். c² இருக்குது, நான் ரூட் எடுத்தோம்னா c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 4/3ன்னு கிடச்சிரும். ஸோ நம்ம 4 ரூட் எடுத்தால் ஆன்சர் என்ன வரும், 4 ரூட் எடுத்தால் 2 கிடச்சிரும், 3 ரூட் எடுத்தால் √3 கிடச்சிரும். ஸோ இப்போ c ஈக்குவல் டு +or - 2/√3ன்னு கிடச்சிரும். இங்கே 2ஓட வேல்யூ 2 அப்படி வச்சுங்க. √3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. ஸோ அப்போ 2 1.732 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 பாயிண்ட் சம்திங், அதாவது -2 to +2க்குள்ளே 1 பாயிண்ட் சம்திங் வேல்யூ வந்துடும். அது ப்ளஸ் வேல்யூ வரும், மைனஸ் வேல்யூ வரும். ஆனால் அந்த வர இன்டர்வல் எப்படின்னா -2 to +2க்குள்ளே இருக்கணும். நம்ம ஓப்பன் இன்டர்வல் நல்லா வச்சுங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாதீங்க. கிவன் இன்டர்வல் லாஸ்ட்னா அந்த கிவன் இன்டர்வல் -2 to +2 இருக்குது, இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும். இப்போ -2 to +2க்குள்ளே தான் நம்ம இந்த சியோட வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ +or - இங்கே 2/√3 அப்படின்றது இந்த -2 to +2க்குள்ளே தான் இருக்கும். therefore இப்போ c ஈக்குவல் டு +or - 2/√3ன்னு கிடச்சிரும்.
இப்போ at x equal to plus or minus 2 by root 3 அப்படின்னா the tangent is parallel to the secant line. இப்போ x equal to plus or minus 2 by root 3ன்ற பாயிண்டில் இந்த tangent எப்படி இருக்குன்னா tangent is parallel to the secant லைனாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் f of x equal to x minus 2 into x minus 7. அது f of x கொடுத்துருவாங்க. the given interval பார்த்தீங்கன்னா x belongs to closed bracket 3,11. இப்போ f of x கொடுத்துட்டு இங்கே x belongs to closed bracket 3,11 கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நம்ம f of x பார்த்தோன்னா இங்கே 2 ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிடுறோம். x minus 2 into x minus 7 இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ x into x, ஃபஸ்ட்டு x into x மல்டிப்ளை பண்ணுங்கள். x into x x ஸ்கொயர் கிடச்சிரும். திரும்ப x into minus 7 minus 7x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும், மைனஸ் 2x கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 14 கிடச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா மைனஸ் 9x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 14 கிடச்சிரும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்னு சொல்லணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா கொண்டு போய் இந்த கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை கண்டினியூஸாக செக் பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் இது கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணும். ஸோ க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் 3, 11 இருக்கா. ஸோ இப்போ என் பாயிண்ட்ஸும் எடுத்துக்கணும், பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 3க்கு அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இப்போ 3லேருந்து 11க்குள்ளே வர எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணுற எடுத்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில், அதாவது எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் அந்த எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக தான் இருக்கும், இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது. அது எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் 3,11க்குள்ள எந்த ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணாலும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகணும், அது இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரக்கூடாது. சரியா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 3,11. நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்த அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் இன்டர்வல் 3,11. ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அப்போ 3, 11 விட்டுட்டு அதுக்கு பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்ல அதில் அப்ளை பண்ணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். அதில் போய் இந்த ஓப்பன் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப அங்கேவும் பார்த்தோன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ எக்ஸிஸ்ட் ஆகணும் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 3,11. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை மீன் வேல்யூ தியரம், அந்த தியரத்தை யூஸ் பண்ணுறோம். பை மீன் வேல்யூ தியரம் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலா அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்னென்ன தேவைன்னா எஃப் ஆஃப் பி தேவை, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ தேவை, நெக்ஸ்ட் அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி தேவை. ஃபஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் பி ஃபைன் பண்ணிடுறோம். எஃப் ஆஃப் பி அப்படின்னா நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் 3,11 இருக்குது. இப்போ ஏங்கிறது 3னும் பிங்கிறது 11 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு பிங்கிறது 11. அப்போ எஃப் ஆஃப் 11 ஈக்குவல் டு இல்லை என்ன பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம் இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மேலே இருக்கிற டைம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு 11 அப்ளை பண்ணிங்கன்னா 11 மைனஸ் 2, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9 கிடச்சிரும். 9 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன 11 கொடுத்தா 11 மைனஸ் 7 4ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 9 இன்ட்டு 4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36ன்னு வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 36ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 3. அப்போ எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் 3, எக்ஸுக்கு 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 மைனஸ் 2 1 கிடச்சிரும். இங்கே 3 மைனஸ் 7 மைனஸ் 4 கிடச்சிரும். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 4ன்னு கிடச்சிரும். இப்போ எஃப் ஆஃப் பிங்கிறது 36ம் எஃப் ஆஃப் ஏங்கிறது மைனஸ் 4ன்னு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 14 இருக்குது. இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அது பவரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட் வரும் 2xன்னு வந்துடும். பவரை பொறுத்து பண்ணால் அது ஃபார்மில் எக்ஸ் பவர்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடச்சிரும். திரும்ப மைனஸ் 9 இன்ட்டு இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வேல்யூ 1 ஆயிரும். இப்போ மைனஸ் 9 கிடச்சிரும். கான்ஸ்டன்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சரு 2x மைனஸ் 9 கிடச்சிரும். திரும்ப என்ன பண்ணுறோம் எக்ஸுக்காக சின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 2c மைனஸ் 9 கிடச்சிரும். இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி ஃபைன் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் பி தெரியும், எஃப் ஆஃப் ஏ தெரியும். இதை போய் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 1 இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எஃப் டேஷ் ஆஃப் சிங்கிறது என்ன பாருங்கள் லெஃப்ட் சைடில் 2c மைனஸ் 9. அப்போ 2c மைனஸ் 9 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்றது 36. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது மைனஸ் 4. இப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 36 + 4 டிவைடட் பை பி மைனஸ் ஏ.
பியோட வேல்யூ பார்த்துங்க பீங் 11 ஏ வந்து 3 இப்போ 11 மைனஸ் 3ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 36 + 4 வந்து 40. இப்போ 40/11ல் 3 போயிடுச்சுன்னா 8. இப்போ 40/8 இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 5ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ 2c - 9 = ஆன்சர் 5ன்னு கிடச்சிரும். 2c அப்படியே வச்சிங்க, -9 வந்து ரைட் சைடில் போகிறப்ப +9 ஆயிரும். இப்போ ஆல்ரெடி 5 இருக்குது, இப்போ 5 + 9 14. இப்போ 2c = 14 கிடச்சிரும். அப்போ c அப்படியே வச்சுட்டு 2 ஒன்ஸ் ரைட் சைடில் போகிறப்ப டிவைடில் மாறிடும். இப்போ 14/2 c = 14/2ன்னு கிடச்சிரும். அப்போ 14 2ஆல் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 7 கிடச்சிரும். இப்போ c = ஆன்சர் வந்து 7 கிடச்சிரும். இப்போ c = 7 பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 3,11. அதாவது பார்த்தா அந்த இன்டர்வல் நம்ம லாஸ்ட்டாக வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப அந்த இன்டர்வல் பார்த்தா 3,11 கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்வலுக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த வேல்யூ வரணும். சியோட வேல்யூ வந்து அந்த கிவன் இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். ஸோ இப்போ 3 to 11 கண்டிப்பாக 7ன்றது ஆன்சர் இருக்கும். இப்போ c = 7 பிலாங்ஸ் டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுறாதீங்க, ஓப்பன் ப்ராக்கெட் மட்டும் தான் போடணும். ஸோ இப்போ c = 7 பிலாங்ஸ் டு 3,11 ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? அப்போ x = 7 the tangent is x = 7 அப்படின்றப்ப the tangent is parallel to the secant லைனாக இருக்கும். x = 7ன்றப்ப அந்த டேஞ்சன்ட்லேருந்து parallel to secant லைனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 5th கொஸ்டின். 5th one, so that the value in the conclusion of the mean value theorem for first one f of x = 1/x on a closed interval of positive numbers closed bracket a comma b is root of ab ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள், so that the value in the conclusion, அது வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க, அதாவது ரூட் ஏபின்னு சொல்லி நம்ம ஆன்சரை ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ரூட் ஏபின்னு ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க, f of xன்றது 1/xன்னு கொடுத்துருக்காங்க. f of x 1/xன்னு கொடுத்துட்டு அன்னை க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இன்டர்வல் பார்த்தோன்னா காமனாக க்ளோஸ்ட் ப்ராக்கெட் a, bன்னு சொல்லிட்டாங்க. அந்த a, bன்றது வந்துன்னா இது பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். இது இருக்கிற அந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ f of x 1/xன்னு கொடுத்துட்டாங்க. அதில் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கிற a, b வந்து ஒன்லி என்ன இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி ரூட் ஆஃப் ஏபின்ற ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவனில் பாருங்கள், கிவன் f of x அப்படின்றது 1/x, f of xங்கிறது 1/x. x வந்து பிலாங்ஸ் டு எதில் இருக்குன்னா க்ளோஸ்ட் ப்ராக்கெட் a, bயில் இருக்கும். வேறு இங்கே a and b ஆர் என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று இப்போ f of x இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் a, b. எப்படி சார் கண்டினியூஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே f of xங்கிறது 1/xன்னு இருக்குது. ஒன்லி நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா >0. பாசிட்டிவ் நம்பர்ஸ்னாவே >0 தான். இங்கே 0 அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸில் >0 வந்து வரக்கூடாது. இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா 1/0 என்ன வரும், இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துடும். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக இருக்காது. இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அது வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது, அது கண்டினியூஸாக இருக்காது. ஸோ இப்போ எக்ஸு கண்டிப்பாக 0 கொடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன எடுத்துகிறோம், இங்கே எடுத்துக்கிறதே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து அது >0 இருக்கணும். 0 தவிர பாசிட்டிவ் நம்பர் 0 விட அதிகமாக வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், அதுக்கப்புறம் 0க்கு மேலே எந்த ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாலும் இங்கே என்னவாக இருக்காது, எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அது எக்ஸிஸ்ட் ஆகும், இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக f of x வந்து கண்டினியூஸாக இருக்கும். f of x இஸ் கண்டினியூஸ் ஆன் இதில்னா க்ளோஸ்ட் ப்ராக்கெட் a, b. சரிங்களா? அந்த a, bங்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0 எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு f of x இஸ் டிஃப்ரென்ஷியபிள். இந்த f of x ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு f of xனா 1/x, இப்போ இந்த 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². f of xனா 1/x, இந்த 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓப்பன் இன்டர்வல்னால் இப்போ அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கூடாது, ஏவும் பியும். அதாவது இங்கே ஏபிங்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துருக்கோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்காமல் அதில் இருக்கிற பிட்வீன் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ்னால் இப்போ இங்கே f of xனா 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² இருக்கா. இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் தான் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும். இங்கே என்ன இருக்கும், ஏவுக்கும் பிக்கும் பிட்வீனில் 0வே இருக்காது. அதனால் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 0 வேறு எந்த வேல்யூனா எடுத்து அப்ளை பண்ணலாம், அப்படி டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ இப்போ f of x இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் a, b. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பை மீன் வேல்யூ தியரம் f dash of c = f of b minus f of a by b minus a தான் ஃபார்முலா. இங்கே என்ன பண்ணோம், இதில் ஃபஸ்ட் நம்ம f of b ஃபைன் பண்ணுறோம், f of a ஃபைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் f dash of c கண்டுபிடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு f of b அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பின்னு அப்ளை பண்ணுறோம். f of xங்கிறது 1/x, இல்லை எக்ஸுக்கு b அப்ளை பண்ணால் f of b = 1/bன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் f of a என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணால் 1/aன்னு கிடச்சிரும். f of a = 1/aன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு f dash of x கண்டுபிடிச்சிடும். f of b கண்டுபிடிச்சிட்டோம், f of a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f dash of x தேவை. f of xங்கிறது என்னது 1/x. நம்ம 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏன்னா ஒரு f dash of x =
மைனஸ் 1/x². 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/x². இது உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் மேலே போகிற பவரில் என்ன வரும், எக்ஸ் பவர் -1 வந்துடும். எக்ஸ் பவர் -1 அப்படின்னா இப்போ n × x பவர் n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் மைனஸ் 1/x² வந்துடும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம், இல்லை டேரெக்டாக 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 1/x². ஷார்ட்டு சொல்கிற ஞாபகம் வச்சுங்க. f(x)ங்கிறது 1/x இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்கா, இப்போ இந்த பவரில் இருக்கிற 1 என்ன பண்ணுறோம், மேலே போட்டுக்கிறோம். எக்ஸ் 1/x இருக்குது, இந்த பவரில் இருக்கிற 1 மேலே போட்டுட்டு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுங்க. இப்போ -1/ இங்கே எக்ஸ் பவரில் 1 இருக்குது, இந்த பவரோட 1 ஆட் பண்ணிங்க. இப்போ என்ன கிடச்சிரும், -1/x² கிடச்சிரும். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்தாலும் சரி 1/x இருக்குது, இந்த பவரில் இருக்கிற 1 மேலே போட்டு முன்னாடி மைனஸ் போட்டால் அப்போ -1/, இந்த பவரோட 1 ஆட் பண்ணிங்கன்னா x² வந்துடும். இப்போ f(x) டிஃபரன்ஷியேட் பண்ணால் f'(x) = -1/x² கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த x என்ன பண்ணுறோம், சிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ f'(c) = -1/, எக்ஸுக்கு சின்னு ரீப்ளேஸ் பண்ணி வரும், f'(c) = -1/c² கிடச்சிரும். f'(x)ங்கிறது -1/x² கண்டுபிடிச்சிருக்கோம். f'(c) = -1/c². ஸோ இப்போ f'(c) நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். f(b) நமக்கு தெரியும், f(a) தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபார்முலா பாருங்கள், f'(c) = f(b) - f(a/b - a). ஸோ இப்போ f'(c)ன்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1/c² f(b)ன்றது வேல்யூ பாருங்கள் 1/b மைனஸ் f(a) 1/a /b - a. இப்போ b - a டேரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு 1/c² இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × a மைனஸ் இங்கே 1 × b பின்னு வந்துடும். அப்போ a - b b × அது abன்னு எடுத்துக்கலாம். இப்போ a - b abன்னு கிடச்சிடும், டிவைடட் பை கீழே வந்து b - aன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ a - b/ab / b - a இருக்குது. மேலே அந்த நியூமினேட்டரில் a - bன்னு இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுறோம், மைனஸை காமனாக எடுத்துரும். அதை லெஃப்ட் சைடில் இருக்கிற -1/c² அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் சைடில் பாருங்கள், a - bயில் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் இங்கே b - aன்னு கிடச்சிரும். இப்போ b - a டிவைடட் பை ab × b - aன்னு கிடச்சிரும். இதில் இந்த b - aவும் b - a ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் என்ன வரும்னா -1/abன்னு கிடச்சிரும். இப்போ -1/c² = -1/abன்னு கிடச்சிரும். இந்த மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ c² × 1 c² வந்துடும். இங்கே 1 × ab abன்னு கிடச்சிரும். இப்போ c² = abன்னு கிடச்சிரும். இப்போ c² = ab அப்படின்னா c இந்த ஸ்கொயர் ஆன்சர் போகிறப்ப ரூட்டாக மாறிடும். இப்போ c இங்கே √abன்னு வரும், அதாவது c ± √abன்னு வரும். நமக்கு இங்கே c டேரெக்டாக +√abன்னு எடுத்துடும். ஏன்னா நம்ம கிவனில் a and b என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்லி நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ c √abன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ c √ab அப்படின்றது எந்த இன்டர்வல் இருக்குன்னா a, b, இந்த ஓப்பன் இன்டர்வல் a, bக்குள்ளே இந்த √abன்ற வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ இப்போ c √ab belongs to ஓப்பன் இன்டர்வல் a, bன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம c வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, f(x)ங்கிறது 1/xன்னு கொடுத்துருக்காங்க. f(x)ங்கிறது 1/xன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுறோம், f(x) ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும். க்ளோஸ்டு ப்ராக்கெட் a, b, அந்த a and bங்கிறது 2 பாசிட்டிவ் நம்பர்ஸு. இப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு a, b க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் அது கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் a, bயில் அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு f'(c) ஃபார்முலா என்னது, f(b - f(a/b - a). அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், f(b)ங்கிறது 1/bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், f(a) வந்து 1/aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு f'(x)னா -1/x², அது சிக்கு ரீப்ளேஸ் பண்ணால் -1/c² கிடச்சிரும். ஸோ இப்போ எல்லா வேலையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்ப நம்ம c(2) = abன்னு கிடச்சிரும். இப்போ c ± √abன்னு வரும். நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறதுனால ஒன்லி என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ c √abன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த √ab belongs to இது ஓப்பன் ப்ராக்கெட் a, bக்கு இடையில வந்துடும். ஓகேங்களா, அப்போ c √abங்கிறது ஆன்சர்.